எனது பெற்றெடுத்த தாய் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? எனக்கு உனக்கே விருப்பம் இல்லாத திருமணம் நடக்கும். ஆமா ஆமா, அதனால உனக்கு எனக்கு மறுமணம் செய்ய வந்திருக்கேன். மறுமணம் செய்ய அத்தை கிட்ட நான் பேசிட்டு வரேன். பஞ்சையில பால் இருக்கு, பழம் இருக்கு, பாதாம் இருக்கு, முந்திரி இருக்கு. இருக்கலாம், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரி சரி. அத்தை என்ன அத்தை வணக்கங்க. அத்தை வணக்காத்தே. அத்தை என்னைக்கே வெடிச்சிரும் போல இருக்குது. என்னுடைய மகளை பறித்து கொண்டாங்க. காசி கொடுக்கிறது கபதிமான் பரமணி பிறந்தவடி அடிப்பாடி. அத்தை நீ இருக்கும் இடம் எங்கே? குப்பை மேலு நானே போகணும். அப்படி என்னுடைய மகனை நீ கைப்பற்றிக் கொண்டாய். கொண்டவனை கண்டான பெண்ணாளை ஒரு வேசி. அப்படி யார பார்த்து தேவையான இந்த அம்மா யாரு தெரியுமா? இந்த அம்மா வீதி போனா 34 பேர் வருவான். தேவடியால பார்த்தா யாரு வருவாங்க? ஒரு கேம சாண கேம வர மாட்டாங்க. தேவடியால பார்த்தா தேவடியால தான் வருவாங்க. ஊட்டாட வந்து எங்க அம்மா தின்னுமா வீதிக்காங்க. எங்க அம்மா செத்து போச்சு. செய்யார் ஹாஸ்பிட்டல் முதலாளி எனக்கு 10,000 கொடுத்தாதான் எங்க அம்மா காப்பாற்ற முடியும். ஓய்வு வேலை ஊட்டாட சத்தியம் பண்றாங்க. 6 மணிக்கு கேட்டு கேட்டாங்க. 6 மணிக்கு கேட்டாங்க. யாரா இருக்கு முதலாளி அம்மா சாப்பாடு எப்படி போய் சொன்னாங்க? எனக்கு மனசு கேட்கல. குடுக்குடு நைட்டு போய் சேட்டு எழுப்பி சேட்டு 10,000 ரூபாய் கொடு. சமாசாரம் 10,000 வாங்கி எங்க போனா இவன் நேரா போய் போனா செய்யாதுல போயிட்டு சிப்பத்துல 1/2 சிப்பம் வாங்கிக்கணும். 1/2 சிப்பத்தை வாங்கிக்கிறேன். என்ன மாமா மாமா தான் கூப்பிடு. என்ன மாமா துட்டு எடுத்து வீட்டுக்கு போய் நான் வந்துட்டு போல துட்டு எடுத்துங்க வந்த. எங்க அம்மா டீ வாங்கி கொடுத்தேன், பிரெட் வாங்கி கொடுத்தேன், பன்னு வாங்கி கொடுத்தேன். எங்க அம்மா சாப்பிட்டு 2வது மாடு எங்க அம்மா 2வது மாடி பட்டுங்க. சத்தியமா அப்படி சத்தியம் பண்றேன். அப்போ எத்தனை தாயா ஐயா ஐயா 10,000 வாங்கி அம்மா காப்பாத்தினா 10,000 வாங்கி எங்க அம்மா காப்பாத்தினா கூட மனசாட்டு இருக்கும். இந்த பொடிசா பாடு தண்ணி சாப்பாடு பாருங்க. கை ஒரு 60 வயசு இருக்கும். அந்த கை வீட்டுக்கு 3 ஊர் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பரமனே பிறந்தவன் என்னுடைய மகன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மகனை வசப்படுத்திக் கொண்டு மகனா சொல்லுவீங்க
நான் உனக்கு என்ன என்னுடைய என்னை வசிப்பட்டு உன்னை வசிப்பட்டு அவனுக்கு அடி விழுந்துவானே இப்ப வாங்கின மாதிரி பார்வையிலே பந்தல் கட்டி மறிவனத்திலே மேலம் கட்டி பாவை வந்தே பார்க்கவில்லையே ஒரு கோட்டை அச்சம் இருக்குது பாருங்க.
உனக்கு ஆணவம் சகாயம் செய்ய மாட்டானே. ஏய் வாய மூடு. ஏய் வாய மூடு. கொஞ்ச நேரம் தான் ஐயோ ஐயோ நாடக வழியில பாய் ஜெயில கண்குள்ள காய்ச்சிரா ஐயோ ஐயோ ஏமா ஏதுடா நன்றாவே காட்சி. கட்டிங் தரேன்யா தரேன்யா என்னாச்சு உனக்கு? அந்த பாவி வராத வந்தானு சொல்லிட்டு அத்தை பால் சாப்பிடுறீங்களா, பால் சாப்பிடுறீங்களா, அள்ளி சாப்பிடுறீங்களா, போன் மீட்டா சாப்பிடுறீங்களா கேட்டதுக்கு கேட்காத கேள்வி கேட்டு அடி அடி அடிச்சு ராசி அடித்த எப்படியா அடி வேசி என்ன அடி அடி ஆட்டா எடுக்க ஆட்டே குறுக்க ஒப்பாரி வச்சுட்டாமா, ஒப்பாரி வச்சுட்டா. எடுக்காட்டே குறுக்க கட்டி நான் அழகு சம்பாதிச்சேன். அந்த ஆட்டு தண்ணி வட்டிச்சு அழகு சம்பாதிச்சையா அந்த அழகு சம்பா எங்க அம்மா திட்டினாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க, திட்டிக்கிறாங்க. மனதாதில வீட்டுக்கு அனுப்புறீங்களா? 10 நாளாச்சு வீட்டுக்கு போய் டெய்லி நானும் பூச்சி வச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளு அடிச்சா அடிச்சிருப்பா ஒடிச்சா ஆமா ஆமா சொல்லுங்க கால போண்டா போட்டு எட்டி எட்டி வச்சாங்க. அப்படியே நீ சென்று ஓய்வு எடுத்துக்க, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வா. மாமா அம்மா வேண்டாம் மேடா, என் மோகனாவை அடித்தாயா? உன்னுடைய மகனா? ஆமா. நானும் கூசுகிறேன் மகனே, என்னுடைய பெற்ற பிள்ளை என்று சொல்வதை என்னுடைய நாவும் கூசுகிறது. அடிச்சு நாதாவின் நாயே, நான் கேட்பதற்கு பதில் சொல். மோகனாவை கை நீட்டி அடித்தாயா? ஒரு காலம் என்னுடைய சுண்டு விரல் கூட தகாத வார்த்தையால் பேசினாயா? தகாத வார்த்தையால் பேசினாயா? பேசவில்லை. அவள் போய் சொல்ல மாட்டாள். மோகனாவை எனக்கு தெரியும். மோகனாவன் பெற்ற தாயை பார்த்து விட்டேடா மகனே, காசி என்று சொல்லு.
ஆ